ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வேரியம். சேலுக்கு இருக்க பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டுட்டு இருந்த அணி கலர் சாமந்தி. ஸோ இந்த சாமந்தி வந்து ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிலேருந்தே நிறைய பிரான்ச்சஸ் எடுத்து எடுத்து வச்சுட்டே வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளான்ட்டும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. ஸோ அதுலேருந்து நம்ம நிறைய கட்டிங்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு பிளான்ட் வந்து பெருசாக வளர்ந்துருக்கு. இந்த அணி கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பூ பூக்கும். நீங்கள் ஒரு வாட்டர் கேனில் வைங்க, இல்லைன்னா லேண்டில் வைக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. நிறைய பூ பூத்துகிட்டே இருக்கும். இதில் வந்து சின்ன டப்பில் மட்டும் வச்சுட்டிங்கன்னா அது சைடில் வந்து பிரான்ச்சஸ் வெளியில் வர முடியாது, அப்படியே திணறிக்கிட்டு இருக்கும். ஸோ நம்மகிட்ட பிளான்ட் ஆர்டர் பண்ண ஒரு கஸ்டமர் அப்படி தான் சொன்னாங்க, சைடில் பிரான்ச்சஸே வரல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வச்சுருந்தது வந்து குட்டி பாட்டில். ஸோ அந்த பாட்டை வந்து வாட்டர் கேன், குட்டி வாட்டர் கேன் மாதிரி, அதை உடச்சிட்டு பார்த்தா அந்த பிரான்ச்சஸ் வந்து வெளியில் வர முடியாது, அப்படியே திணறிக்கிட்டு உள்ளேயே நிற்கிது. ஸோ அவ்வளோ பிரான்ச்சஸ் அதுக்குள்ளே இருந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு பெரிய பாட்டில் மாற்றினோடனே நிறைய வந்து பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ நீங்கள் வைக்கும்போதே ஒரு வாட்டர் கேனை, இல்லை வாட்டர் கேனை விட பெரிய இதில் வச்சிங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். ஸோ ஈஸியாக நிறைய பிளான்ட் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் இயர்க்கு ஒரு பிளான்ட் வாங்கவே வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து இந்த மாதிரி தான் தனியாக எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஸோ இப்போ இருக்கிற கலர் வந்து எல்லோவும் ஆரஞ்சும் இருக்குது. நிறைய பிளான்ட்டு கிடையாது. ஸோ உடனே வந்து ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் சாமந்தி செடிகள் பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சாமந்தி செடிகள் நிறைய செடிகள் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம், அப்படின்னா பிளான்ட்டு கிடைக்காது. ஸோ வெயிட் பண்ணி தான் வாங்கிக்கணும். கண்டிப்பாக நான் வந்து 1 பை 1 எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்தால் கூட நம்ம கட்டிங்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து ஒரு நிழலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நிறைய கட்டிங்ஸ் வரும். இல்லை பிரான்ச்சஸும் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சின்ன செடி தாங்க, அதில் எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நாட்டு சாமந்தியோட ஸ்பெஷல். நீங்கள் வேறு என்ன சாமந்தி செடிகள் வாங்கினாலும் கடையிலேருந்து நாட்டு சாமந்தி மாதிரி வரவே வராது. பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸ். இது குட்டி செடி தான், ஒரு நம்ம உள்ளங்கை நீட்டு தான் அந்த செடியே. ஆனால் அதுக்கு அடியிலேருந்து எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். செடியே திருண்டு தான், ஆனால் எவ்வளோ பிரான்ச்சஸ் வந்திருக்கு பாருங்கள். அதுதான் நாட்டு சாமந்தி. ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருந்தால் ரப்பர் காக்கட்டான் வந்து சிவப்பு காக்கட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ரப்பர் காக்கட்டான் வந்து சில பேர் ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போகும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப வாசனை பூக்கள்லாம் சில பேர் வைக்கும்போது தலைவலி வரும்னு சொல்லுவாங்க. எனக்கு அதனால் அந்த ரப்பர் காக்கட்டான் வந்து நான் தேடிட்டுருக்கேன் சொல்லி நம்மகிட்ட சில பேர் கஸ்டமர்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக தான் அந்த செடிகள் வந்து பதியம் போட்டு எடுத்ததே. ஸோ ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய பிளான்ட் இருக்குது, ஸோ எப்போ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எந்த பிளான்ட்டுமே பார்த்த உடனே ஆர்டர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ லோக்கலில் வந்து நிறைய கஸ்டமர் வந்து வருவாங்க, அதை வியாபாரத்துக்கு வந்து. ஸோ இது வந்து பதியம் போடுற இடம். ஸோ எல்லா பிளான்ட்டுமே வந்து பதியம் போடுற இடம். இந்த பதியம் போடுற இடத்துல இருந்து தான் நிறைய பிளான்ட் வந்து நிறைய நர்சரிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அவங்க வந்து பதியம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் இங்கேருந்து பல்காக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உடனே வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இவ்வளோ பிளான்ட் இருக்கே, நம்ம எப்போ வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த ஒரு பிளான்ட்டுமே சரி, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே கஸ்டமர் மொத்தமாக இந்த செடி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் அரும்பு செடி ஆகட்டும், என்ன செடி வேணாலும் நம்மகிட்ட இருக்கும். ஸோ ஒரு சில செடிகள் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ ரேர் வெரைட்டியாக இருந்ததுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் வந்து பிளான்ட்டை வந்து வாங்கிட்டு, ஸோ அவங்க ஹெல்த்தியாக வளர்த்துட்டு என் கூட வந்து வீடியோலாம் ஷேர் பண்ணிக்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஒரு பிளான்ட் வாங்கினதோட நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போகிறதில்ல. ஸோ அதை ரொம்ப நல்லா அழகாக வளர்த்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளை மறக்காமல் திரும்பவும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி நிறைய பிளான்ட்டை திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். குறிப்பிட்ட செடிகள் மட்டும்தான் இந்த கொடி சம்மங்கி இருக்குது. ஸோ ஹைட்ராபாத்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து, நான் இது வரைக்கும் ஹைட்ராபாத்லாம் பிளான்ட் ஆர்டர் பண்ணதே கிடையாது, கொரியர் அனுப்புனதே கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டதுனால் ரோஜா மல்லி செடி மட்டும் அமுச்சு வச்சேன். ஸோ ரொம்ப சேஃபாக வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பார்த்திங்கன்னா இந்த பேரி ரோஸ் பாருங்கள், இது வந்து பூக்கள் வந்து காஞ்சியும் போகாது, கொட்டியும் போகாது. ரொம்ப நாள் வரைக்கும் செடியில் அப்படி தான் இருக்கும். பூக்கள் வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டாலும் அது ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும். கொஞ்சம் கலர் மட்டும் அப்படியே கொஞ்சம் ஒயிட்டாக மாறும். அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு சாண்டல் மாதிரி ஆகிட்டு அப்படியே தான் செடியில் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்படியெல்லாம் டக்குன்னு காஞ்சியும் போயிடாது, கொட்டியும் போயிடாது. இலைகள் பாருங்கள், அந்த பேரி ரோஸும் இதுவும் ஒரே மாதிரி தான் இலைகள். நீங்கள் எங்கேயாவது நர்சரியில் வாங்கியிருந்தா கூட சரி,
ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வாங்குங்க. இது வந்து ஒரு கொடி வகையாக போகும், அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி போகும். மொட்டுக்களோடையும் செடிகள் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த பிளான்ட் வந்து ஒரு 6 செடிகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நான் எல்லாமே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ எப்போ வேணால் யார் வேணால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்காகவே இது வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து உடனே ஆர்டர் பண்ணுங்கள், டிலே பண்ணாதீங்க. ஸோ அப்புறமா வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா பிளான்ட் இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த பேரி ரோஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் வேறு கலர் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. வேறு கலர்லாம் கிடையாது. ஸோ இந்த ஒரு கலர் தான். இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரிஜினலாக வந்து பிளான்ட்டை நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி நல்லா டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். இந்த பிங்க்கு தான் பேபி பிங்க்லேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தெரியும். பூ கொஞ்சம் கொஞ்சமாக ஷேட் ஆகி கொஞ்சம் ஒயிட்டாகவும் மாறும். ஸோ பார்த்தீங்கன்னா மல்டி பெட்டல் ரெயின் லில்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து பிளான்ட் நம்மக்கிட்ட இன்னும் இல்லை. ஸோ கொஞ்சம் பிளான்ட் தான் இருக்குது. ஸோ ஒரு 6 கலர் நம்மக்கிட்ட மல்டி பெட்டல் ரெயின் லில்லிஸ் இருக்குது. நமக்கு வந்து ரேவதி அம்மா கொடுத்த சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த மண்ணுருண்டை ஐடியா சொல்லி நம்ம போட்டிருந்தோம். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளான்ட் வந்ததுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் அழகாக ரீபாட் பண்ணி வேறு ஒரு டப்பில் வைங்க. ஸோ பாட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் விதைய போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிலே பண்ணாமல் ஃபஸ்ட்டு இந்த மண்ணுருண்டை ரெடி பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லைங்களா, அந்த வீடியோ பாருங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு பாட்டு வந்தோடனே நீங்கள் வாட்டர் கேனில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. எவ்வளோ வெயிலில் வச்சாலும் நிறைய மண் பிடிக்கும். அதே மாதிரி செடிகளும் வந்து அந்த ஈரப்பதம் நிறைய வச்சுக்கும். ஸோ ரொம்ப குட்டி குட்டி பாட்டில் வந்து சில பேர் மொட்டை மாடியில் வச்சு எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப குட்டி பாட்டிலலாம் வைக்காதீங்க. அது வந்து மண் உடனே வந்து ஹீட்டில் காஞ்சி போயிடும். செடியும் வந்து காய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நாள் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போயிட்டாலும் அந்த செடியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 25 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது இல்லையா, ஸோ பழைய கடைகளில் வந்து கேட்டாலும் கிடைக்கும். இல்லைனா வாட்டர் கேன் வந்து வீட்டில் தூக்கி எட்டுன்னு வந்து போடுவாங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி வச்சுமே வாங்கிக்கலாம். ஒரு கேன் வந்து 30 ரூபாய்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் வைக்கும்போது நிறைய மண் பிடிக்கும். நீங்கள் ஒரு நாள் தண்ணி ஊற்றலனாலும் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு இருந்தாலும் அந்த செடி கொஞ்சம் தாக்கு பிடிச்சி அந்த ஈரத்தோடு அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது ரீபாட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதுவே நீங்கள் ஒரு இதில் விதைய போட்டுட்டு அதை பிடுங்கி வேறு இடத்துல வைக்கும்போது அந்த செடி வந்து காஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு மண்ணுருண்டை ஐடியா நல்லாயிருக்கு சிஸ்டர், நானுமே நிறைய விதைகள்லாம் போட்டு அதெல்லாம் சிதறி போயிருக்கு, எங்கே போச்சுன்னே தெரியாது சிஸ்டர், இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. இதில் பார்த்தீங்கன்னா 7 இலைகள் வராத 100% 7 இலைகள் வராத பன்னீர் ரோஸ் செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பிளான்ட்டுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது நம்மளே பதியம் போட்ட செடிகள். ஸோ இது உங்களுக்காக தான் நான் வந்து கையில் பிடுங்கி வச்சு காமிக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் நர்சரியில் வாங்குகிற எல்லா செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று சுற்றிருப்பாங்க. ஸோ அந்த டேப்பு சுற்றி இருக்க செடியை வந்து தயவு செஞ்சு பன்னீர் ரோஸ் வாங்காதீங்க. ஸோ நிறைய காசு செலவு பண்ணி நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயம், நான் வாங்கின செடி ரொம்ப வருஷக்கணக்காக இருக்குது, பூவே பூக்கலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இது வந்து ஒயிட் கலர் காக்கட்டான். ஸோ இதுவுமே நம்மகிட்ட பிளான்ட் இப்போ இருக்குது. ஸோ உடனே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லா பிளான்ட்டுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொரியருக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளான்ட்டை மட்டும் இது பார்த்தீங்கன்னா பாரிஜாதம், அதாவது ஹைப்ரிட் பாரிஜாதம். இது கொஞ்சம் பூக்கள் வந்து ரொம்ப பெருசாக பூக்கும். ஸோ நார்மல் ஒரு பாரிஜாதத்துக்கும் இந்த செடிக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. பூஜை அறையில் அப்படியே கமகமன்னு எப்போவுமே வாசனையோடு இருக்கக்கூடிய பூக்களில் பார்த்திங்கன்னா இந்த பாரிஜாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்லரும்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை கட்டுற சம்மங்கி இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து எப்போவுமே பூஜை அறையில் கமகமன்னு வாசனையாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுனாலும் சரி ஃப்ரீ சீட்ஸோட நம்ம நர்சரியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.